இலங்கையில் அதிரடியாக அறிமுகமாகும் சட்டம் நாட்டு மக்களுக்கு சாதகமான நிலை. ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளருக்கும் அனுரகுமார திசநாயவுக்கும் இடையே விசேட சந்திப்பு. வீட்டில் கஞ்சா செடியினை வளர்த்தவர் கைது. யாழில் சம்பவம். நீதிமன்றத்தை நாடிய டயானா மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. பெரமுன உறுப்பினர்கள் வேறு தரப்புடன் இணையலாம், பிரிந்து செல்லலாம், புதிய விளக்கம் கூறுகின்றார் பசில். டொனால்டு ட்ரூவின் இலங்கை வருகை மீண்டும் உறுதிப்படுத்தப்படவுள்ள அமெரிக்க ஆதரவு. தேசிய மக்கள் சக்தி பிளவுபடுமா? மொட்டு கட்சி ஆரூடம். வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக ஒருவர் போலீசாருக்கு அழைக்கப்படும் போது அந்த நபர் கேள்வி எழுப்பினால் அழைப்பிற்கான காரணத்தை உரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி புலனாய்வு பிரிவினரால் விடுவிக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு எதிராக எரிசக்தி துறையின் நிபுணரான விதுல ரலபனவனால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விஜித் மல்கொட, ஷிரான் குணரத்ன மற்றும் அர்ஜின் ஒபசேரா ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு நேற்று போலீஸ் மா அதிபர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி சமிந்த விக்ரம இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். அதற்கமைய ஜூன் 24 மனுவை திரும்பப் பெற உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து கட்சியினருக்கு தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்டு பிராஞ்சியத்திற்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று பிற்பகல் நடைபெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் நடப்பு மனித உரிமைகளின் நிலைமை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செயல்முறை பற்றிய இருதரப்புக்கும் இடையில் விரிவாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. மேலும் இலங்கையின் நல்லிணக்க செயல்முறையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் எதிர்வரும் தேர்தல் செயல்முறைக்கு அரசியல் கட்சிகளால் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் பத்ரகாளி கோவில் அருகாமையில் உள்ள வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 8 அடி 700 சென்டிமீட்டர் நீளமான கஞ்சா செடியினை வளர்த்த 46 வயதான வீட்டின் உரிமையாளரே இன்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விஜயசந்த தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டு குறித்த நபரை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவே ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கும் தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு காமினி அமரசேகர, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது டயானா கமகே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சைபர் முஸ்தபா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி மனு தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதற்கு திகதி வழங்குமாறு கோரியிருந்தார். இதன்படி எதிர்வரும் 28 மனு மீதான விசாரணை எடுத்துக்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார உள்ளிட்டோர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கை தீவின் நலன் கருதி எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்தவொரு தரப்பினருடன் இணையும் பிரிந்து செல்லவும் தயாராக இருப்பதாக அதன் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான பத்திரமுல்லையில் கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை இன்று திறந்து வைத்தனர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான நேற்றைய சந்திப்பு குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பசில், வாராந்த கூட்டமே நேற்று இடம்பெற்றது.
இடம்பெற்றது. அவர்கள் குழு ஒன்றை நியமித்துள்ளனர். நானும் அதில் பங்கு பெற்றினேன் என கூறினார். கலந்துரையாடல் குறித்து தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெசில் இவ்வாறானதொரு கருத்தை தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் தங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்ளவும் மக்கள் மத்தியில் தங்களின் கட்சிகள் மற்றும் மீண்டும் செல்வாக்கு உயர்த்தும் நோக்கத்திலேயுமே இவ்வாறு அடிக்கடி சந்தித்து ஏற்பு வெளியிடுவதும் ஆதரவு வெளியிடுவதுமாக இருக்கின்றனர் என அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்கின்றார்கள். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்த தீர்மானத்தை ஜூன் மாதம் 16ஆம் திகதிக்கு முன்னர் தீர்மானிப்பது சிறந்ததென அவர் மேலும் தெரிவித்தார். தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இலங்கை, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். அவர் இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தெற்காசிய பிராந்தியத்தில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி டொனால்ட் லூ இன்று வெள்ளிக்கிழமை இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாட்டுடனும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே அவரது பயணத்தின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இலங்கை வருகையின் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்காவின் ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி விரைவில் பிளவுபடும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆரூடம் கூறியுள்ளது. மொட்டு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோகித அபேகுணவர்தன இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: ஜேவிபியில் இருந்து விமல் வீரவன்ச வெளியேறினார். அதன் பின்னர் சோமவன்ச அமர்சிங்க சென்றார். மற்றும் ஒரு குழு பிரிந்து சென்ற முன்னிலையில் சோசலிச கட்சியை உருவாக்கியுள்ளது. விரைவில் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு பிளவு ஏற்படும். ஜேவிபி ஒரு வழியிலும் தேசிய மக்கள் சக்தி மற்றொரு வழியிலுமே பயணிக்கின்றது என்றார்.